கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். நிச்சயமாக நம்முடைய கர்த்தர், நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நல்ல முடிவை கொண்டு வருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இத்தனை நாட்களாய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் கையின் பிரயாசங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு நல்ல ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறார் என்பதை நிச்சயமாக உறுதியாய் நம்புங்கள். மோசே இப்படியாக புறப்பட்டு செல்லும் போது சொல்லுவாராம், பாசரிப்பு கூடாரத்தோடு வெகுதிரளான ஜனங்களோடு செல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் இருக்கிறது. கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று அவர் சொல்லிக் கொண்டு புறப்படும் பொழுதே அவர்களுக்கு முன்பாக தேவ சமூகம் முன்பாக கடந்து செல்லும். அவர்களை இரவிலும் பகலிலும் வழி நடத்தும்படியாய் அற்புதமான மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு செய்யும்படியாய் கர்த்தர் உங்கள் மீது மனதுருக்கமாய் இருக்கிறார். உங்களுக்கு அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே அவர் ஆவலாய் இருக்கிறார். அவர் இனியும் தாமதிப்பதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எரேமியா 29:11 நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏற்றவைகளே. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களாய் இருக்கட்டும், ஐயா, உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாய் இருக்கட்டும், அல்லது ஒருவேளை நீங்கள் கலங்கிக் கொண்டிருப்பீர்கள், என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே, அல்லது திருமணம் நடந்த பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, அல்லது எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கவில்லை, நல்ல வருமானத்தில் நான் இல்லையே, அல்லது என் குடும்பம் எப்படியாய் கடனிலும் கஷ்டத்திலும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமே என்று முடிவு வரும். இந்த பாடுகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் எப்பொழுது முடிவு வரும்? கர்த்தர் அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் என்றாரே, என் உபத்திரவம் இன்னும் 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 நீங்கி போன பாடில்லையே, நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அழுகையோடும் கண்ணீரோடும் வந்து கொண்டிருக்கலாம். ஐயா, உங்கள் பாடுகள் எல்லாம் மிகவும் அதிகமாய் இருக்கும் பொழுது பாருங்கள், 31:9 சொல்லப்பட்டபடி அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். என் பிள்ளைகள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் ஒருவேளை வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக நான் அவர்களை காப்பேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகளோடு, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிற ஒரு கூட்டமாய் இருக்கலாம், ஒரு குடும்பமாய் இருக்கலாம், அல்லது ஒரு தம்பதியாய் இருக்கலாம், அல்லது ஒரு தனியாய் வாழுகிற தத்தளித்து பல்வேறு பிரச்சனைகளோடும் துன்பங்களோடும் இருக்கிற ஒரு அன்பு சகோதரியாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை வழி நடத்துவேன், அவளை நான் வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளை அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஓ, அவர் உங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய அன்பு பிதாவாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்களிலே, எத்தனையோ ஏமாற்றங்களிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனையோ காரியங்கள் நீங்கள் நடக்க வேண்டுமே என்று எதிர்பார்த்த முடிவுகள் நடக்காமல் இன்னும் தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முடிவுகள் தாறுமாறாக போய்
கொண்டிருக்கலாம். ஐயா, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைத்தேனே, இப்படியெல்லாம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படி நடக்கும், எங்களுடைய வாழ்க்கை இப்படி போகும் என்று நினைத்தேன். ஆனால் நினைத்தது ஒன்று, நடக்கிறது ஒன்றாய் இருக்கிறது. என்று மாறும் இந்த சோதனைகள், என்று மாறும் இந்த வேதனை, என் மகள் இப்படி செய்வாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பிள்ளைகள் இப்படி பேசுவார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் நம்பி இருந்தவர்கள், ஒருவேளை என் சகோதரர்களும் சகோதரிகளுமாக என் குடும்பத்தார் என்னோடு இப்படி நடந்து கொள்வார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்படியெல்லாம் என் வாழ்க்கையிலே ஒரு முடிவு வரும், இப்படி ஒரு முடிவு, இப்படி ஒரு சூனியமான முடிவு, இப்படி ஒரு சோகமான முடிவு வரும், இப்படி ஒரு தோல்விகரமான சூழ்நிலையில் நான் அமர்ந்திருப்பேன் என்று நான் என் கற்பனையிலும் நினைத்து பார்க்கவில்லையே. இப்படி அல்லவா நடந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவெல்லாம் முடிவு அல்ல, இது உங்களுக்கு முடிவு அல்ல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல, இது ஒரு ஆரம்பம். இது ஒரு முடிவு என்றால் உங்கள் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் தவிப்புகளுக்கும் சங்கடங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் இன்று ஒரு முடிவு. அதே சமயம் இந்த அதிகாலை ஜப வேளையிலே, நம்முடைய ஜப வேளையிலே வந்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராய் காத்திருக்கிற என் அன்பின் அருளாளர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை செய்து முடிக்கும்படியாய் இன்று ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும் என்று விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வந்தால் என்ன, ஐயா, நீங்கள் எவ்வளவு பாடுகளோடும் துக்கங்களோடும் வந்தால் என்ன, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்திலே 30:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களிலே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்து ஒரு கூடாரம் போன்று அநேக சகோதர சகோதரிகளோடு இருந்து ஜெபிக்கிற இந்த ஜபத்திலே உங்கள் கூடாரங்களின் சிறையிருப்பை அவர் திருப்புவார். இந்த கூடாரத்திலே உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும். அவர் உங்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல் நிலைப்படும். உங்கள் வாழ்க்கை முன்பு போல் ஆடல் பாடல் சந்தோஷமாய் இருந்தீர்களே, எங்கேயோ தொலைத்து விட்டேன், எப்படியோ என் வாழ்க்கையை சந்தோஷத்தை சமாதானத்தை தொலைத்து விட்டேன் என்று சொன்னாயே என் அன்பு சகோதரியே, இன்று கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, அரண்மனை முன்பு போல நிலைப்படும். நகரம் தன் மண்மெட்டின் மேல் கட்டப்பட்டு, லார்ட், அந்த மேன்மைகள் மகிமைகள் நடக்கும் பொழுது உங்களில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். கர்த்தர் சொல்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிழ பண்ணுவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. Mighty God. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் 29:12 சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே, ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் உம்மை தேடி இந்த அதிகாலை ஜப வேளையிலே வந்திருக்கிறார்களே, ஒருவரும் இதிலே வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா, உம்மை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேடி வந்திருக்கிற விசுவாசத்தோடும், ஒருவேளை அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே, நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் இறங்கி வரும்படியாய் இவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்களுக்காக பல்வேறு நெருக்கடிகள் மாறும்படியாக, குடும்பத்திலே இருக்கிற பல்வேறு சிக்கல்கள் தீரும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் வல்லமையின் பராக்கிரமம் உள்ளவராய் இறங்கி வரும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக, கையின் பிரயாசங்கள், வேலைகளுக்காக கர்த்தரே இறங்கி வரும்படியாய், ஐயா, வெகு நாட்களாய் வெகு
நீண்ட நாட்களாய் இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் எல்லாம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறதே. இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் எங்கோ சூனியமாய் போய் திசை தெரியாத காட்டிலே நிற்பது போல் நின்று கொண்டிருக்கிறதே. இன்னும் ஒரு மேன்மை இல்லை, இன்னும் ஒரு மகிமை இல்லை, இன்னும் ஒரு மாற்றம் இல்லை என்று கண்ணீரோடும் கதறலோடும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரே இன்று அதிகாலை வேளையிலே நீரே எங்களோடு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் கர்த்தராகிய நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏற்றவைகளே என்று நீர் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், எத்தனையோ சிக்கல் சிரமங்களில் அகப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ பாடுகளும் கண்ணீர்களும், ஓ அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடும் கதறலோடும் வந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஒவ்வொரு பேரையும் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அவர்களை வழிநடத்துவேன் என்றும் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நீர் நடக்க பண்ணும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை நீர் அப்படியே நல்ல தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நடத்தி கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒரு மேய்ப்பர் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் ஒருவனும் அவர்களை சேதப்படுத்தாதபடி, ஒருவனும் அவர்களை துன்பப்படுத்தாதபடி, காயப்படுத்தாதபடி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை அல்லவா விசாரிப்பட்ட சீயோன் என்று சொன்னார்கள். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளை தள்ளுண்டவள் என்று சொன்னார்களே ஐயா, அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் இப்பொழுதே வர செய்யும்படியாய், ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இப்பொழுதே அவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாக்கோவின் கூடாரங்களின் சிறையிருப்பை, என் அன்பு தேவ பிள்ளைகளுடைய சிறையிருப்பை, அவருடைய குடும்பத்தின் சிறையிருப்பை, பிள்ளைகளின் சிறையிருப்பை, என் அன்பு சகோதர சகோதரிகள் வேதனையோடும் கவலையோடும் ஐயா சரீரத்திலே பல்வேறு உபத்திரவங்களோடும் காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்படியாய் இறங்கி வருவீராக. ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் மாறுவதாக, இன்றே மாறுவதாக. இன்றே ஒரு நல்ல முடிவு உண்டாகட்டும், நல்ல ஆரம்பம் உண்டாகட்டும். கேடான முடிவுகளில் இருந்து ஓ லார்ட், கேடான முடிவுகள் போன்று காணப்பட்ட இடங்களிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், சிறையிருப்பிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், எங்கோ யாரிடமோ, யார் வீட்டிலோ, எப்படியோ, எந்த உறவுகளின் மத்தியிலோ அல்லது திருமண வாழ்க்கையிலோ சிறையிருப்பின் போன்று அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லாதபடி சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று ஒரு முடிவு, லார்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன்று ஒரு முடிவும் ஒரு ஆரம்பமும் உண்டாகட்டும். துக்கம், துயரம், சஞ்சலம், தவிப்புக்கெல்லாம் இன்று ஒரு முடிவும். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமையான வாழ்க்கைக்கு, ஓ லார்ட், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஒரு ஏற்ற முடிவை கொடுக்கும்படியாய் இன்று ஒரு ஆரம்பம், இன்று ஒரு தொடக்கம் உண்டாகட்டும். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் இவர்களுக்காக வழக்காடும்படியாய், இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வீடுகளிலும் ஐயா, இவர்கள் காரியங்களிலும், பிள்ளைகளுடைய காரியங்களிலும், இவர்கள் வீடுகளிலும் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்பட பண்ணும்படியாய், இவர்களை வர்த்திக்க பண்ணும்படியாய், இவர்கள் குறுகி போகாதபடிக்கு, இவர்கள் மகிமை அடையும்படியாய், இவர்கள் சிறைப்பட்டு போகாதபடி, சிறுமைப்பட்டு போகாதபடி சிங்காசனங்களிலே ஓ ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற மகிமையான உம்முடைய திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும்படி இவர்கள் மீது நீர் நினைவாய் இருக்கிறீர் ஐயா. நீர் அப்படியே சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்யும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி.
நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஐயா நீர் உம்முடைய தூதனை அனுப்பி இவர்கள் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய தயவுள்ள கரம் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஓ லார்ட் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் பேசிய நல்ல வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல செய்தியை அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுபோலவே எங்கள் பிரயாணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் கடந்த வாரம் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக அதற்காக ஜெபித்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே மகிமையான மாற்றங்களும் நல்ல முடிவுகளும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென்.